இவங்க நம்ம சம்பந்தி. வணக்கங்க. பேரு ஈஸ்வர். மும்பைல பெரிய தொழிலதிபர். இப்ப நம்ம ஊர்வாசி ஆயிட்டாரு. அம்மா தான் சம்பந்தி அம்மா. வணக்கம்மா. வணக்கம். ஆதித்யா. வணக்கம். ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனிஸோட எம்டி. யங் டைனமிக் பர்சன். கம் ஆன். உங்களுக்கே தெரியும் ரேகா. இது இவரோட இன்னொரு பொண்ணு. இவர் பையன். இவர் என் ஃப்ரெண்டு ஏகாம்பரம். ஸ்டேட்ல இருந்து சென்ட்ரல் வரைக்கும் அரசியல்ல இவர்தான் மெயின் சுவிட்ச். பொய் சொல்லாதப்பா. என்ன பத்தி உங்க சம்பந்தி கூடுதலா சொல்றாரு. இன்னைக்கு பவர்ஃபுல்லான அரசியல்வாதியை உருவாக்கிட்டு இருக்கிறது சங்கரமாண்டி தான். வருங்காலத்துல சிஎம் ஆகக்கூடிய பிரகாசமான வாய்ப்பு இவருக்கு தான் இருக்கு. இவரு கூட சம்பந்தம் வச்சுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஏகப்பட்ட பெனிஃபிட் காத்துக்கிட்டு இருக்கு சார். உங்களை தூக்கி கொண்டு போய் எங்கேயோ வைக்க போறாரு சார். இதுல பெனிஃபிட் என்ன, லாஸ் என்ன? என்னுடைய சொத்து முழுக்க என்னுடைய ஒரே பொண்ணுக்கு தான். என்ன அம்மா இல்லாத குறை ஒண்ணுதான். மத்தபடி என் பொண்ணு ராணி மாதிரி வளர்த்திருக்கேன். எங்க வீட்டுக்கு வந்தா மகாராணி மாதிரி இருப்பா. ஒன்னே ஒண்ணு சம்பந்தி அம்மா, எனக்கு பையன் இல்லாததுனால ரேகாவை ஆம்பளை புள்ள மாதிரி வளர்த்துட்டேன். ரொம்ப பிடிவாதம். அவ நினைச்ச மாதிரி நடந்தே ஆகணும்பா. எங்க ஆதி கூட அப்படிதான். இன்னைக்கு கூட ஒரு முக்கியமான விஷயமா தலைவர் டெல்லிக்கு வர சொல்லி இருந்தாரு. நானும் அவரை அப்படியே பார்த்துட்டு கல்யாணத்துக்கு கூப்பிடலான்னு இருந்தேன். ஆனா ரேகா நான் இங்கதான் இருந்தாங்கன்னு அடம் பிடிச்சிட்டா. வேற வழி, ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டேன். என்னப்பா பண்றது? தலைவர் கோவத்தை கூட தாங்கிக்கலாம், ஆனா ரேகா கோவத்தை சமாளிக்க முடியாத. கல்யாண ஏற்பாடெல்லாம் எப்படி, என்ன பிளான் பண்ணிருக்க சங்கரபாண்டி? அதெல்லாம் அசத்திர மாட்டேன். ஊரே மூக்கு மேல வரல வைக்கிற மாதிரி நடத்துவேன். ராஜா வீட்டு கல்யாணம் மாதிரி நடக்கும். ஏன்னா இது மந்திரி வீட்டு கல்யாணம். மேடம், யார் நீங்க? அது மேடம்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன விஷயம்? உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். சம்பந்தியம்மா, நீங்க பேசிட்டு சீக்கிரம் வந்துருங்க. நான் இவங்களை சாப்பிட வைக்கிறேன். சம்பந்தி வாங்க, சாப்பிட போலாம். வாங்க வாங்க. அஞ்சலி. இங்க எதுக்கு வந்தீங்க? இல்ல, நான் வீட்டுக்கு தான் போயிருந்தேன். நீங்க இங்க வந்திருக்கிறதா சொன்னாங்க. அதான் உங்களை பார்க்கலான்னு வந்தேன். என்ன எதுக்காக பார்க்கணும்? பார்க்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? வந்து உஷா விஷயமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இனிமே அவளை பத்தி பேசுறதுக்கு எதுவும் கிடையாது. எல்லாம் பேசியாச்சு. எல்லாம் முடிஞ்சு போச்சு. அது சரி, எத்தனை பேருக்கு அப்படி வரிசையா வந்து பேசுவீங்க? உங்களுக்கு இது அசிங்கமா இல்ல? எனக்கு நீங்க இப்படி எடுத்தறிஞ்சு பேசக்கூடாதுங்க. இத பாருங்க, யார் பேசினாலும் எத்தனை தடவை பேசினாலும் உஷாவோட விஷயங்கிறது முடிஞ்சு போச்சு. மேற்கொண்டு பேசுறதுக்கு எதுவும் இல்ல. புரியுதா? அப்படி இல்லைங்க, பேச காரணம் இருக்கு. இது பேசி ஆகணும். ஏன்னா உஷா இப்ப கர்ப்பமா இருக்கா. தெரியும், கேள்விப்பட்டேன். ஆமா, அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? என்ன இப்படி பேசுறீங்க? இப்ப உஷாவோட நிலைமை ரொம்ப சிக்கலா இருக்கு. தயவு செஞ்சு உஷா உங்க பொண்ணோட ஸ்தானத்துல வச்சு நினைச்சு பாருங்க. என்னது? என் பொண்ணு எடுத்து உஷா வச்சு பார்க்கணுமா? ஒரு காலத்துல என் பொண்ணுங்க உன் பொண்ணு மாதிரி கேடு கெட்டு நடக்க மாட்டாங்க. நான் என் பிள்ளைங்களை அப்படிதான் வளர்த்திருக்கேன். என் பையன் ஆதி கூட அப்படிதான். என் பேச்ச தட்ட மாட்டான். ஆனா உன் பொண்ணு போயா போ. இனிமேலாவது உன் பொண்ணை கண்டிச்சு வை. வேற எந்த குடும்பத்தையும் கெடுக்காம இருக்கட்டும். அதை விட்டுட்டு இங்க என்ன பேச்சு வேண்டியிருக்க? என்னங்க இது? அப்பா எங்கிட்டயே என் பொண்ணை பத்தி இப்படி எல்லாம் தப்பா பேசுறீங்க? ஏய், எங்க வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்க? ரெண்டு வீட்டு சம்பந்திகளும் ஒன்னா கூடி சந்தோஷமா இருக்கிற நேரத்துல நேரம் பார்த்து கல்யாணம் பண்ண வந்தியா? ஹலோ, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. யோ, தெரியுயா. அந்த உஷாவோட அப்பன் தானே நீ? மாப்பிள்ள சொன்னாரு. உன் பொண்ணு யோகியா தான் ஊரே காரி முழித. நீ வேற மறு ஒளிபரப்பு பண்ண வண்டியா? இங்க பாருங்க, சம்பந்தப்பட்டவங்க கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன். நீங்க எதுக்கு நடுவுல வந்து பேசுறீங்க? யோ, நீ தான் இந்த இடத்துக்கு சம்பந்தம் இல்லாதவன். உன் பொண்ணுதான் அன்னைக்கே அந்த மாப்பிள்ள வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டால. அப்புறம் எப்படியா வெக்கங்கிட்ட போய் வந்து பேசுற? உன் இடத்துல வேற எவன் இருந்திருந்தாலும் தூக்கு போட்டு செத்து போயிருப்பான். நீ ஒருத்தன் சொர்ண கிட்ட போய் வந்து பேசிக்கிட்டு இருக்க. பாருங்க, மரியாதையா பேசுங்க. மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். நல்ல காரியம் நடக்கிற இடத்துல தகராறு பண்ணணும்னே வந்திருக்க. உனக்கு என்னடா மரியாதை? இங்க பாருங்க, நானும் ஸ்டேட்டஸ் சொல்ல வந்தான், வசதியான வந்தான்.
எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, செல்வாக்கு இருக்கு. கொஞ்சம் கவனமா பேசுங்க. ஓஹோ, உனக்கும் செல்வாக்கு இருக்கோ? என்னடா பெரிய செல்வாக்கு உன் செல்வாக்கு? நான் யார் தெரியுமா? கவர்மெண்ட். என்கிட்ட மோதன காணாம போயிடுவ. நான் மோத வரலைங்க. ஒரு பொண்ணோட தகப்பனா அவ வாழ்க்கைக்காக இங்க பேச வந்திருக்கேன். தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கிட்டு மனுஷத்தன்மையோட பேசுங்க. யோ, நானும் ஒரு பொண்ணுக்கு அப்பன்தான்யா. ஆனா கோவக்கார அப்பன். மரியாதையா போயிடு. என்ன மிஸ்டர் ஹாதி, அமைதியா இருக்கீங்க? இது என் பொண்ணோட வாழ்க்கை. இதை நான் அப்படியே விட்டுற முடியாது. நீங்க என் பொண்ணுக்கு பதில் சொல்லி ஆகணும். இல்லனா அடுத்து எனக்கு தெரிஞ்ச நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கும். என்னது நடவடிக்கையா? டேய், யார் வீட்ல வந்து யாரடா மிரட்டுற? ஏய், கீழ்ச்சிடுவா நீ? யோ, கையெடு மேல இருந்து. என்ன நினைச்சிட்டு இருக்க? கையெடு. வாடா வெளிய. ஆதி, வாடா. இது கொஞ்சம் கூட சரியில்லை. என் இது வீட்லயே பண்றது வந்து நல்லா என்னைய இல்ல. மிரட்டிட்டு இருக்கியா நீ? வாடா. கையெடு மேல இருந்து. வாடா. கையெடியா. வாடா. இங்க பாரு, நீ பெரிய மினிஸ்டர் இருக்கலாம். அதுக்காக இப்படி எல்லாம் நடக்க முடியாது. ஹலோ, போடா வெளியில. என்கிட்ட வச்சுக்கிட்ட மகனை கொன்னுடுவேன். மரியாதையா ஓடி போயிடு. போடானா? அப்பா, அப்பா ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? என்னங்க, என்னாச்சு? அப்பா, அப்பா, என்னங்க? அப்பா என்னப்பா இது சின்ன குழந்தை மாதிரி? அப்பா என்னப்பா ஆச்சு சொல்லுங்க. அசிங்கப்படுத்திட்டாங்க உஷா. ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க. யாருப்பா? அவங்கதான் அப்பா. அவங்கதான். ஓ, விஷயமா நியாயம் கேட்கலன்னு ஆதி வீட்டுக்கு போயிருந்தேன். ஆனா மினிஸ்டர் வீட்டுக்கு எல்லாரும் போயிருக்கிறதா சொன்னாங்க. சரின்ட்டு அங்க போனேன். அங்க என்ன ரொம்ப கேவலமா பேசிட்டாங்கம்மா. என்னால தாங்க முடியலம்மா. பதிலுக்கு கோவப்படவோ திட்டவோ கூட என்னால முடியல. முழுசா தோத்து போனவனா திரும்பி வந்துட்டேன். ஐயோ, நீங்க ஏன்பா அங்கெல்லாம் போனீங்க? உங்களை யார் அங்க போக சொன்னது? நான் என்னமா பண்றது? பாதிக்கப்பட்டு நிக்கிறது ஏன் பொண்ணாச்சே. ஆமா, பெரிய பொண்ணு. இவ பண்ண காரியத்துக்கு நம்ம சந்தோஷப்படவா முடியும்? இவளுக்காக நீங்க அங்க பேச போய் எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு வந்து நிக்கிறீங்க. எல்லாம் எங்க தலை எழுத்து. இன்னும் என்னடி பண்ணணுங்கிற? நீ பண்ண காரியத்துக்கு நாங்க 2 பேரும் தூக்குல தான் தொங்கணும். அவங்களும் அதத்தம்மா சொன்னாங்க. இந்த மாதிரி ஒரு பொண்ணை பெத்ததுக்கு நீ தூக்கல தாண்டா தொங்கணும்னு சொன்னாங்க. பாவீங்களா? சந்தர்ப்ப சூழ்நிலையில தப்பு பண்ணாதவங்க யாரு? என் பொண்ணு ஒண்ணு கொலை குத்தம் பண்ணலையே. நான் போய் அவளுக்காக பேசுனது பெரிய குத்தம் இல்லையே. இருந்தாலும் அது அவங்களால தாங்கிக்க முடியல. என்ன கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளிட்டாங்கப்பா. என்னப்பா இது? உடம்பு முழுக்க திமிர் பிடிச்சவங்க மாதிரி நடந்துட்டு இருக்காங்க. நீங்க இதெல்லாம் பார்த்துட்டு அவங்கள சும்மாவா விட்டுட்டு வந்தீங்க? எதுவுமே எடுத்து பேச முடியலம்மா. நம்மளோட பெரிய இடம். மினிஸ்டருங்கிற திமிர்ல அவன் பேசுறான். ஆதியோட அம்மா கூட அப்படித்தாம்மா பேசுறாங்க. நம்ம பேச்சு அவங்க காதுலயே ஏறாதுமா. என் தரப்பு நியாயத்தை பேச கூட விடல. நான் பேச போனது பேச முடியாமலே திரும்பி வந்துட்டேன். தப்பு பண்ணிட்டீங்கப்பா, பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. நீங்க அந்த இடத்துக்கு போயிருக்கவே கூடாது. இப்ப என்னங்க பண்றது? ஒரு கோழை மாதிரி திரும்பி வந்த தப்பு நிப்பப்படுத்துமா? அப்பா, பிசினஸ்ல ஜெயிக்கிறதுக்காக இதை விட பெரிய தடைகள் எல்லாத்தையும் நான் போராடி ஜெயிச்சிருக்கேன். இவங்களை இதுக்கு சும்மா விடணும். என்ன பண்ண போறீங்க? போலீஸ்க்கு போக போறேன். போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன். முடிஞ்ச ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து ஆதிதான் இந்த குழந்தைக்கு அப்பான்னு ப்ரூவ் பண்ண போறேன். அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாப்போம். என்னங்க இது? டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து ப்ரூவ் பண்ணி இவ கழுத்துல தாலி ஏறணுமா? விடக்கூடாது. நம்ம மேல என்ன தப்பு? எதுக்கு அந்த அசிங்கத்தை நாம மட்டும் தாங்கிக்கணும்? எதுக்காக அவங்களுக்கு பயப்படணும்? யார் சப்போர்ட் இல்லைனாலும் உண்மை நம்ம பக்கம் இருக்கு. நாம தான் ஜெயிப்போம். பயப்படாதம்மா. இந்த விஷயத்துல தப்பு பண்ணது ஆதி. அவனை நான் சும்மா விட போறதில்ல. நான் இருக்கேம்மா. நீ தைரியமா இரு.
ஏய் ஏ சுந்தரி, யார் துணியை துவைச்சிட்டு இருக்க? ஆர்த்தியோட துணியை துவைச்சிட்டு இருக்கேன். அடியே வெக்கம் கட்டவளே, நீ ஏன் தங்கச்சிடி எவ்வளவு போட்டு அழுக்காக்கணும் துணியை நீ ஏண்டி துவைக்கணும்? நம்ம அம்மா அதுக்கா நம்மள பெத்தாங்க, தூக்கி போறியத. இத பார், ஏன் இஷ்டம், என்னை யாரும் கட்டாயப்படுத்தல. உனக்கு என்ன வந்தது? என்னது எனக்கு என்ன வந்துச்சா? ஏண்டி நீ என் தங்கச்சிடி, அந்த சக்காலத்து துணியை துவைக்கிறத பார்த்தா எனக்கு பத்திக்கிட்டு வருது. இத பார், இதுல நீ கோபப்படவோ அவமானப்படவோ எதுவும் இல்ல. எனக்கு ஆர்த்தியை பிடிச்சிருக்கு. இது நான் உங்களுக்கு பண்ற ஒத்தாசையா நினைக்கிறேன். புரியுதா? உன் வேலையை பார்த்துட்டு போ. அடியே என்ன பேச்சு பேசுறடி? உனக்கு என்ன நெஞ்செழுத்தம்? நான் உனக்கு எவ்வளவு செஞ்சிருப்பேன், அது எல்லாத்தையும் மறந்துட்டு இப்படி எடுத்துரிஞ்சு பேசுறியே. என்னது? எனக்கு நீ என்னென்னமோ செஞ்சியா? எல்லாம் ஞாபகம் இருக்குக்கா. இந்த வீட்டுல உன் ராஜ்யம் தான் நடக்கணுங்கிறதுக்காக, உன் சுயநலத்துக்காக என்ன ராஜேஷ் மாமாக்கு கட்டி வைக்கணும்னு திட்டம் போட்டு என்ன இங்க கூட்டியாந்து வச்சிருந்த. என் மனச நீ ஆசை காட்டி கெடுத்த. ராஜேஷ் தான் உன் புருஷன்னு நீ எனக்கு சொல்லி சொல்லி கொடுத்து உருவேத்துல. நீ நல்ல எண்ணத்துல எதையுமே செய்யல. உன் மனசு பூரா சுயநலம். இத்தனைக்கும் நீ என் கூட பிறந்தவ. ஆனா ஆர்த்தி என் மேல நிஜமான அக்கறையோட தான் வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு எனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கு. ஆர்த்தி பத்தி இனிமே தப்பா பேசாத. ஐயோ ஐயோ ஐயோ, அந்த வெள்ளத்தோல்காரி உன்னையும் மயக்கி சொக்கப்படி போட்டாளா? அடியே நீ என் தங்கச்சி சுந்தரிடி, நீ எப்படி இப்படி மாறின? நான் ஒண்ணும் மாறல, இப்பதான் தெரிஞ்சிருக்கேன். உன் வேலையை பார்த்துட்டு போ. ஐயோ ஐயோ ஐயோ, எந்த காட்டு சிரிக்கியோ என் மனசை கெடுத்து என் தங்கச்சி என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாலே, இத நான் எங்கன்னு போய் சொல்லுவேன்? வாயா வா, பாத்தியா இவ எப்படி பேசுறா பார். அந்த சிரிக்கி இவளையும் கெடுத்து வச்சிருக்காயா? கெடுக்கிறதெல்லாம் உன் புத்தி. ஆர்த்தி நல்லவ. என்ன சுந்தரி, அக்காங்கிற மரியாதையெல்லாம் பேசிட்டு இருக்க? மன்னிச்சுக்குங்க மாமா. அக்கா என்ன அதிர்ஷ்டப்படி ஆட்டி வைக்க நினைக்குது. என்னால அப்படி இருக்க முடியாது. ஆர்த்திய ஒரு நாளும் நான் விரோதியா நினைக்க மாட்டேன். பாத்தியாயா இவ என்ன பேச்சு பேசுறா? பாத்தியாயா அந்த சிரிக்கி வசிய வச்சுட்டாயா, பெருசா வசிய வச்சுட்டா. அடியே நீ இவ்வளவு தூரம் பேச ஆரம்பிச்சிட்டல, நீயும் அவ பக்கம் சேர்ந்துட்டல. இப்ப சொல்றேன்டி, அக்கா தங்கச்சிக்கிற உறவெல்லாம் இன்னியோட முடிஞ்சு போச்சு. இனிமே என் குடும்பத்துக்கும் உன் குடும்பத்துக்கும் ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது. பரவாயில்ல. ஓஹோ, என்னையே தூக்கி எறிஞ்சு பேசுற அளவுக்கு வந்துட்டல. இத்தனை நாள் தனித்தனி சமையல் தான் இருந்துச்சு, இனிமே வீடும் தனித்தனி தான். இனிமே நீ என் தங்கச்சி கிடையாதுடி. உனக்கு தான் ஆர்த்தின்னு ஒரு புது அக்கா வந்திருக்கால, அவகிட்ட போ. ஏய் கலா, நீ பேசாதயா. இத பாருடி, இனிமே நான் இருக்கிற பக்கம் நீ எட்டி கூட பார்க்க கூடாது. நானும் உன் பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன். வாடகையில எங்க பங்கு நாங்க கொடுத்துறோம், உங்க பங்கு நீங்க கொடுத்துருங்க. கண்ட கண்ட குழந்தைகளுக்கும் நன்றி கிட்ட நாய்களுக்கும் நானும் என் புருஷனை ஏண்டி உழைச்சு கொட்டணும்? தேவையில்லாம சண்டை போட்டு யாரும் அவங்களோட எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிக்க வேண்டாம். இனிமே எங்க பங்குக்கு வீட்டு செலவு, வாடகை எல்லாத்தையும் நானே கொடுத்துடுறேன். இந்தாங்க, நான் வேலையில சேர்ந்துட்டேன். இனிமே யாரும் கஷ்டப்பட்டு எங்களுக்காக பணத்தை செலவழிக்க வேண்டாம். புடிங்க. அடேங்கப்பா, இவங்களுக்கு மட்டும் நினைச்சா வேலை கிடைச்சிருது. அதுவும் வேலைக்கு சேர்ந்த உடனே சம்பளம் கொடுத்துறாங்க. எவனோ ஒருத்தன் வெள்ளத்தோலை பார்த்து நல்லா மயங்கிட்டான் போல இருக்கு. அனாவசியமா பேசாதீங்க. எந்த மடையனும் வேலையில சேர்ந்த உடனே சம்பளம் கொடுக்க மாட்டான். இது நான் என் வளையல அடமானம் வச்சு வாங்கின பணம். இனிமே எங்க குடும்ப செலவை நானே பாத்துக்கிறேன். கீதா, என்னங்க? போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். போலீஸ் ஸ்டேஷனுக்கா? இப்ப எதுக்குங்க? பயப்படாத, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. ஹலோ, என்ன விஷயங்க? தள்ளியா? ஹலோ ஹலோ, வாங்க. என்னன்னு கேக்குறான்ல, நீங்க மட்டும் இப்படி பிடிச்சி தள்ளிட்டு போனா அர்த்தம். ஹலோ ஹலோ, உங்களை தான் சார்.
ஹலோ சொல்லுங்க சார், என்ன விஷயம்? ஹலோ எதுக்கு கான்ஸ்டபிள் சார், ஒரு இடத்த கூட விட்டு வைக்காம எல்லா இடத்தையும் சர்ச் பண்ணுங்க. ஓகே சார். சார் நீங்க மேல போய் செக் பண்ணுங்க. சார் என்ன வேணும் உங்களுக்கு? சார் என்ன விஷயம் சார்? சார் சார் என்ன சார் வேணும் உங்களுக்கு? என்ன விஷயம் சார்? பதிலே சொல்ல மாட்டேங்கிறாரு. ஹலோ, கேக்குறது காதுல விடலையா? என்ன வேணும்? என்ன சார் தேடுறீங்க? சார் பதில் சொல்லுங்க. சார் சார் என்ன இது? நாங்க கேட்டுட்டே இருக்கோம், நீங்க பாட்டுக்கு என்னமோ தேடிட்டே இருக்கீங்க. என்ன பண்றீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? ஹலோ, என்னங்க இதெல்லாம்? எனக்கு புரியல. என்னங்க இவர் பாட்டுக்கு தேடிட்டே இருக்காரு, கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. சார் என்ன வேணும்னு சொல்லுங்க ப்ளீஸ். என்னங்க நீங்க சும்மா பார்த்துட்டு நிக்கிறீங்க, கேளுங்க. ஹலோ, என்னதான் சார் வேணும் உங்களுக்கு? அதெல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல சொல்றேன். தொந்தரவு பண்ணாம ஓரமா நில்லு. சார் என்னங்க இது? சார் என்ன சார் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? சார் என்ன சார் வேணும் உங்களுக்கு? ஏன் சார் இப்படி அத்துமீறி நுழைஞ்சு அராஜகம் பண்றீங்க? நாங்க என்ன தப்பு பண்ணோம்? ஒரு கிரிமினல் வீட்ல சர்ச் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க? பதில் சொல்லுங்க. சொல்றேன் சார் டோருக்கு சார். ஐயோ, என்னப்பா என்னப்பா இது? என்னமோ கேட்டியே, நான் என்ன தப்புன்னு, நான் என்ன கிரிமினலா அப்படி இப்படின்னு. நான் சொல்றேன், நீ கிரிமினல் தான். உன் வீட்ல நீ கஞ்சாவை பதுக்கி வச்சிருக்க. சோ அதுக்காக உன்னை நான் அரெஸ்ட் பண்றேன். உஷா சார் இதெல்லாம் அராஜகம். திஸ் இஸ் அட்ரோஷியஸ். எங்க அப்பா கஞ்சா வச்சிருக்காருன்னு யார் சொன்னது? அதான் சர்ச் பண்ணி எடுத்துக்கோம்ல. இல்ல சார், இதெல்லாம் சரியில்லை. நீங்க போலீஸ். தப்பு பண்றவங்களை பிடிக்கிறத விட்டுட்டு எங்களை மாதிரி நல்லவங்க மேல அனாவசியமா பழி போடாதீங்க சார். ஓ, நீங்க எல்லாம் நல்லவங்களா? ஆமா சார், அதுல என்ன சந்தேகம்? எங்க அப்பா பத்தி தெரியுமா உங்களுக்கு? சொசைட்டில அவருக்கு என்ன ஸ்டேட்டஸ் இருக்கு, என்ன மரியாதை இருக்குன்னு தெரியுமா? அவரை பத்திரமாத்து தங்கம் சார். அவரை போய் நீங்க இப்படி எல்லாம் பத்திரமாத்து தங்கமா? அதெல்லாம் கோர்ட்ல உரைச்சி பாப்பாங்க, அங்க தெரிஞ்சு போயிடும். கிண்டல் பண்ணாதீங்க. இதெல்லாம் நல்லா இல்ல. அராஜகம் பண்றீங்க நீங்க. ஏய், ரொம்ப பேசுற. என்ன மிஸ்டர், போலாமா? இல்ல சார், நான் எங்க அப்பாவை கூட்டிட்டு போக விட மாட்டேன். கான்ஸ்டபிள், இந்த ஆளை எடுத்துட்டு போய் ஜீப்ல. ஐயோ சார், இருங்க. நீங்க திட்டம் போட்டு எங்க அப்பாவை சிக்கல்ல மாட்டி விட பாக்குறீங்க. நான் அவரை போக விட மாட்டேன். உன் பெர்மிஷன் இங்க யாரும் கேட்கவில்ல. அனாவசியமா எங்க டியூட்டில டிஸ்டர்ப் பண்ணாத. வழிவிடு. இல்ல சார், நான் அவரை போக விட மாட்டேன் சார். வழிவிடு. இன்ஸ்பெக்டர், நீங்க பண்றது கொஞ்சம் சரியில்லை. இங்க பாருங்க, இது சரியில்லை. You are going to pay the penalty for that. கையெடுப்பா. கையெடுக்க மேல இருந்து. ஹலோ, ஏறுங்க. நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. ஏறுங்க. இன்ஸ்பெக்டர், நீங்க தப்பு பண்றீங்க. புரியாம. அவர் எங்க தப்பு பண்ணல. சார், ப்ளீஸ் சொல்லுங்க கேளுங்க சார். நீங்க பண்ண மாட்டேங்க. சார், ப்ளீஸ் சார். ஒரு நிமிஷம். சார், நில்லுங்க. சார், என்னங்க? அப்பா. அப்பா. அம்மா, மாறாதம்மா. ப்ளீஸ் மாறாதம்மா. அவர் எந்த தப்பும் பண்ணலம்மா. ஐயோ, மாறாதம்மா. எனக்கு